இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரே தொழுவில் இருக்க 40 ஆடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இது வந்து பெரிய ஆடுகள், அப்புறம் குட்டி, இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 40 இருக்குது. இதில் வந்து சினையாடு இருக்குது, தாயாடு இருக்குது, எல்லா ஆடுகளும் கலந்து ஒரே தொழுவில் இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. யாருக்காவது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நல்ல ஆடுகள், நல்ல தரமான ஆடுகள் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 20 பெரிய ஆடுகள் வந்து இருக்குது. 20 கிட்ட பெரிய ஆடுகள் இருக்குது. குட்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதத்துலேருந்து தொடங்கின குட்டி வந்து ஒரு 20 குட்டிகள் வந்து இருக்குது. இது வந்து யாராவது நான் பண்ண ஆரம்பித்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அவங்க வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா ஒரே தொழுவில் இருக்க ஆடுனா ஒரு ஆடோட இன்னொரு ஆடு வந்து சண்டை போடாது. அதனால் வந்து ஒரே தொழிலில் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு வளர்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்கனாலும் சரி, இல்லை ஏற்கனவே பண்ண நான் வச்சுருக்கேன் அப்படின்றதுனாலும் சரி, யாருக்குனாலும் வந்து வாங்கிக்கோங்க. நல்ல ஆடுகள் தான். நாங்கள் எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த ஆடுகள் வந்து வளர்த்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கும் டிவார்மிங் இப்போதைக்கு வந்து டிவார்மிங் பண்ணிட்டாங்க, அதாவது குடற்புழு நீக்கம் பண்ணிட்டாங்க. இது தடுப்பூசி எல்லாமே போட்டுட்டாங்க. இது வந்து நல்ல ஆடு வளர்க்குறதுக்கு ஒரு சரியான காலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நல்லா வெயில் அடிக்குது பார்த்திங்களா. சில நேரம் வந்து அடுத்து கோடையில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஆடு வாங்கி வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து வளருங்க. குட்டிகள் பார்த்திங்கன்னா 3 மாத குட்டி, 2 மாத குட்டி, எல்லா குட்டிகளும் கலந்து தான் இருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து வேறு வேலை இருக்கிறனால இந்த ஆடுகள் வந்து பார்த்துக்க முடியலை. அதனால் வெளியூருக்கு போகிறனால இது வந்து விற்க போகிறேன்னு சொன்னாங்க. அதனால தான் சரி இந்த ஆடுகளை வந்து ஒரு வீடியோவை போடுவோம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, காசு வாங்கிட்டு நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கல. தெரிஞ்சவங்கனால அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக எடுத்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஆடு வேணும், மொத்தமாக வேணும்னாலும் சரி, இல்லை எத்தனை ஆடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆடுகளும் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு ஈத்து போட்ட ஆடுகளும் இருக்குது, 2 ஈத்தை போட்ட ஆடுகளும் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து தேவைப்படுறவங்க, ஒரு பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. நல்ல ஆடுகள் தான். இங்கே பாருங்கள், ஆடுகள் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் ஏரியாவில், அதாவது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்க ஆடுகள் தான். அதனால் நாங்கள் எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்து வளர்த்துட்டு வராங்க. என்னெல்லாம் நாங்கள் செய்கிறோமோ, ஏன்னா எங்கள் சுற்று வட்டாரத்தில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான் எல்லா ஆட்டுகளுக்கும் வந்து பண்ணுவாங்க. தடுப்பூசி எல்லாமே போட்டுட்டாங்க. அதே மாதிரி குடற்புழு நீக்கம் வந்து எப்போயும் பண்ணுவோம்ல 3 மாதத்துக்கு விட, அந்த மாதிரி அதுவுமே பண்ணிட்டாங்க எல்லாமே. வருங்க குட்டிகளும் இருக்குது, ஆடுகள் பெரிய பெரிய ஆடுகள் இருக்குது. இதில் வந்து சினையாடுகள் இருக்குது, தாயாடுகள் இருக்குது, கெடா இருக்குது, எல்லாமே வந்து கலந்து தான் இருக்குது. மொத்தம் வந்து 40 ஆடுகள், குட்டியும் பெரிய ஆடுகளும் சேர்த்து மொத்தம் 40 ஆடு இருக்குது. அதனால் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கன்னி ஆடுகள் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு கன்னி ஆடுகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த சூழ்நிலையும் ஆகட்டும், அந்த கன்னி ஆடுகள் வந்து நல்லா வந்து வளரும். நல்ல பால் வளமுள்ள ஆடுன்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஆடும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இது ஏன்னா 40 ஆடு சொல்கிறேன், கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஆடு வேணும்னா கண்டிப்பாக நேரில் வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க. தயவுசெய்து வந்து நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அதை ஏற்றி மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து நீங்களே பேசி அதை அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆடு எப்படி இருக்குது, பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. இப்போ வளர்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இந்த டைமில் வாங்கி வளர்த்தா ஒரு நல்ல லாபம் கூட கிடைக்கும். இப்போ இந்த மாதம் ஒரு 6000க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 2 மாதத்தில் அதை வந்து கண்டிப்பாக ஒரு 10,000 12,000க்கு வந்து நீங்கள் நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆடு வளர்ப்பு தொழில் அப்படி ஒரு ரெட்டிப்பு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான். குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் பெறணும்னா ஆடு வளர்ப்பு தொழில் தான் ரொம்ப ரொம்ப இது. ஏன்னா விவசாயத்தில் கூட இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப லாஸ் தான். இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த மக்காச்சோளமே வந்து விலை கம்மியாயிடுச்சு. நேற்றுலாம் போடும்போது எல்லாருமே கம்மி ரேட்டுக்கு தான் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் விலை குறையன்னு இருக்காங்க பாருங்கள். அப்போ விவசாயத்தில் வந்து எவ்வளோ வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு
கிட்டத்தட்ட 3 லட்சம் வந்து ரொம்ப லாஸு மக்காச்சோளம் போட்டு. அதனால் வந்து இதில் வந்து நல்ல பராமரிப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆடு வளர்ப்பு தொழிலில் லாஸுங்கிற கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்து நல்லா அதுக்கு ஒரு நான் சொல்கிற மாதிரி பராமரிப்பு பண்ணிங்கனாலே போதும். எந்தவித பாதிப்பும் எந்த ஒரு நோயும் அதுக்கு வந்து வராது. சொல்கிற அந்த பராமரிப்பு அந்த இதை மட்டும் ப்ராசஸ் பண்ணாலே போதும். கரெக்டாக அந்த டைமில் அந்த தடுப்பூசி போடுறது, குடற்புழு நீக்கம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆரோக்கியமான ஆடாக வந்து வளரும். நல்ல அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டிகளும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு ஆடு வந்து 3 குட்டியிலேருந்து 4 குட்டி போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போனவங்க எல்லாம் 3 குட்டி 4 குட்டி எல்லாமே ஈன்றுக்குன்னு தான் சொன்னாங்க ஃபோன் பண்ணி. இன்னுமே வந்து சில பேர் வந்து வாங்கிட்டு தான் போகிறாங்க. சில பேர் வந்து பால் குடிக்கிற குட்டி கூட வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் பரவாயில்ல, அவங்க கூட நல்லா திறமையாக வளர்த்துறாங்க. சில பேரால் வளர்க்க முடியாது பால் குடிக்கிற குட்டியை, ஆனாலுமே அந்த குட்டியை வாங்கிட்டு போய் நல்லா வளர்க்குறாங்க. இந்த டைமும் அவங்க வந்து இதோட 2 டைம் வந்து எங்ககிட்ட பால் குடிக்கிற குட்டியை வந்து வாங்கிட்டு போய் நல்லா வளர்த்து ஒரு பெரிய ஆடாக ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்களும் பார்த்துக்கோங்க. வீடியோக்கு வந்து ஆடுகள் வந்து சின்னதாக தெரியும், பெருசாக தெரியும். அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறது நல்லது. இங்கே பாருங்கள், பால் குடிக்கிற குட்டி கொண்டு இருக்குது. அதாவது அவங்க வந்து அவங்க ஒரே தொழுவில் வளர்க்குற எல்லா ஆடுகளையும் வந்து விற்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்துக்க முடியல, அதனால் வந்து விற்கணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் சரி ஒரு வீடியோ போட்டோம் நாங்கள். பாருங்கள், இது பால் குடிக்கிற குட்டிகள் தான். இது ஒரு 2 மாதம் 2.5 மாதம் அந்த மாதிரி கூட இருக்குங்க. ஆடுகளும் பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சது 2 குட்டி போடும். அதிகபட்சமாக 4 குட்டி வரைக்குமே நல்லாவே போடுங்க. இது வந்து நல்ல ஆடுகள் தான். புதிய பண்ண ஆரம்பிப்புகளுக்கு இந்த மாதிரி ஆடு தேர்ந்தெடுத்து நீங்கள் வளர்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் 6 மாதம் கெடா குட்டியாக கூட நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் லாபம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட பெரிய ஆடுகளாக வாங்கி நீங்கள் வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பெரிய ஆடுகள் வந்து வளர்க்கும் போது உங்களுக்கு அடுத்தடுத்து ரீசைக்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு குட்டி போட்டுச்சுன்னா அது பெரிய ஆடாகும், அடுத்து அது குட்டி போடும், அதுக்கு அடுத்து அது குட்டி போடும். அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால் தாயாட்டில் வந்து அவ்வளோ லாபம் இருக்குது. சினையாடு வாங்கி நீங்கள் வளர்த்தாலே போதும். ஒரு சினையாடு பார்த்திங்கன்னா 12 to 13,000 வந்து இப்போ சொல்கிறாங்க. நாங்களே வந்து வேறு ஆடு வாங்கினாலும் எங்களுக்கும் அதே ரேட்டு தான். யாருக்கும் வந்து குறைச்சும் கொடுக்க மாட்டாங்க, அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க. அதே ரேட்டு தான் கொடுப்பாங்க. வியாபாரி கட்டுகள் அவங்கக்கிட்ட வாங்குறத விட நாங்கள் வந்து 1000 ரூபா வித்தியாசத்தில் கம்மியாக தான் நம்ம வந்து கொடுப்போம். ஏன்னா வந்து அதில் லாபம் பார்த்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம். உங்களுக்கு ஆடு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா சங்கரங்கோயில் டு திருவேங்கடம் ரோட்டில் இருக்க கரிசல்குளம் வில்லேஜில் ஐயாபுரம் கிராமம், அதுதான் எங்கள் ஊர். நேரடியாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது.